தரன்ராஜ் இயக்கத்தில் சமுத்திரக்கனி மற்றும் பலர் நடிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் ராமராகவம். படத்தினுடைய டீசர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. Today I really feel blessed to be here standing on the soil of Tamil Nadu. This is my debut movie, Tamil movie, and nothing could be better than this project, Samudragani sir, project to enter into Tamil industry. I would like to thank the makers. Thank you so much, producer Prithvi Garu, Dhanraj Garu, Samudra sir. Thank you so much for accepting me here, and thanks to all the respected dignitaries for coming and showering your love and blessing. Please, all my media, Tamil media friends, thanks for the love and support. Do support our film and our Tamil audience. I love you all. I would love to do more and more Tamil movies. Thanks to the soil of Tamil. Thank you so much. Thank you everyone. இந்த ராமம் ராகவம் படத்தில் பணிபுரிந்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் வந்து வாழ்த்துக்களையும் பதிவு பண்ணிக்கிறேன். சமுத்திரக்கனி வந்து எல்லா கேரக்டர்லையும் வந்து ரசிக்கக்கூடியவர். ஒரு நண்பனாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், சோசியல் ஆக்டிவிஸ்டாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே ஒரு முத்திரை பதிக்கக்கூடியவர். இந்த படம் பெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து. ராமம் ராகவம் இதோடைய டீசர் இப்போ நம்ம பார்த்தோம். தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு அற்புதமான ஒரு உறவு, அதில் ஒரு நல்ல விஷயத்தை வச்சுருக்காங்க. என்றைக்குமே கணேஷ் சார் எடுக்கக்கூடிய படங்கள், அவர் சூஸ் பண்ணக்கூடிய ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப அழுத்தமாகவும் ஒரு நல்ல மெசேஜை வந்து கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே எதிர்பார்ப்போட நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க அதே எதிர்பார்ப்போட தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் ஃபார் த என்டையர் டீம். ஆல் தி பெஸ்ட் தன்ராஜ், ஆல் தி பெஸ்ட் ப்ரொடியூசர், ஆல் தி பெஸ்ட் மோக்ஷா. வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ராமம் ராகவன் எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமாக நண்பர். தெலுங்கு படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்லேருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார். அவர் வச்சு ரொம்ப பெரிய உழைப்பாளி. அவர் வந்து இன்றைக்கி ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி, எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார், கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அப்புறம் தான் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன். நான் டார்லிங் என்ன நீங்கள் டைரக்ட் பண்ணுற ஐடியாலாம் இருக்கேன்னும் போது, ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 7 years பேக்குன்னு நினைக்கிறேன். நான் வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் கதை சொன்னாப்புல. சொன்னோடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன். நான் என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும், அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நான் ரொம்ப வியந்தேன். நான் தன்ராஜ் என்னடா உனக்குள்ளே இப்படி ஒரு இதாக ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது கனியண்ணன் சொன்னோன்னு நான் சொல்லிட்டேன், நீ எல்லாத்தையும் மறந்துடு. இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போகிறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ. அது இனி உன் படம் இல்லை, சமுத்திரக்கனியன படம். அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி கொடுப்பாருன்றது மட்டும் நீ பார்த்துக்கோ. இட்ஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒரு எமோஷன் தான், ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன். எனக்கு டீசர் பார்த்துருக்கோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு சொன்னதை விட இன்னும் பல ரெட்டு வந்து பயங்கரமாக எடுத்திருக்காப்புல. நிறைய கொஞ்சம் 4-5 சீன்ஸ் நான் பார்த்தேன். நான் ரொம்ப எமோஷனாக எனக்கும் கனெக்ட் ஆயிருந்தது. கண்ணில் எனக்கு தண்ணியெல்லாம் சுற்றி இருந்தது ஒரு 2 சீன் பார்க்கும்போது. ஸோ சமுத்திரக்கனியனை பற்றி சொல்ல தேவையில்லை. ரொம்ப அற்புதமாக ஒரு கண்டிப்பான ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. போத் தன்ராஜ் அண்ட் சமுத்திரக்கனியன் அண்ட் ஹோல் டீம். ஐ விஷ் ஆல் த பெஸ்ட். இந்த படம் தெலுங்கு, தமிழ் இந்த 2 பாஷையிலையும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா பாலா சார் உட்காந்துருக்கும் போது நர்வஸாக இருக்குது பேசுகிறதுக்கு. பட் ஒரு 2 வார்த்தை மட்டும் தன்ராஜ் பற்றியும் அண்ணாவை பற்றியும் கனியண்ணாவை பற்றியும். ஃபஸ்ட்டு என்ட்ரி தன்ராஜுக்கு தமிழில் வராங்க. ரொம்ப பாசிட்டிவான ஒரு இதோட வராங்க. ஏன்னா அண்ணா எப்பயுமே யாரை பார்த்தாலும் பாசிட்டிவாகவே இருப்பார். எனர்ஜி ஸ்ப்ரெட் பண்ணுறதுல வந்து கனியண்ணா மாதிரி இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓடி 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 இது பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ஆளோட என் நண்பன் வந்து வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் மேலே நட்பு. தமிழில் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, கனியண்ணாவோட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் கொஞ்சம் முன்னாடியே டீசர்லாம் பார்த்தேன். நான் சொன்னேன் இது அப்பா பையன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் அப்பாவுக்கும் பயங்கர பெரிய கனெக்ஷன் இருக்குது. ஸோ அது மாதிரியான ஒரு படமாக இருக்கும்போது என்னை இன்னும் பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த படம் வந்து பாலா சார் மூலிமா இங்கே இப்போ ரிலீஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ பாசிட்டிவான ஒரு மேடை, இவ்வளோ நல்ல உள்ளங்கள் இங்கே எல்லோரும் வாழ்த்த வந்திருக்காங்க என் நண்பனுக்காக. ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஸோ பெஸ்ட் விஷஸ் ஃபார் த ஃபிலிம். கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் இருக்கும். தேங்க்யூ.